பட்டியல் சமுதாய மக்களினுடைய மேன்மை அப்படி சொன்னால் சும்மா உட்கார்ந்து கொண்டு சொற்பொழிவாற்றிக்கிட்டு இருந்தால் அது பயன் கிடையாது. உண்மையாகவே அவருடைய மேன்மைக்காக உழைக்க வேண்டும். அப்படி உழைப்பது என்று சொன்னால் அது உண்மையாகவே மனமார அந்த செயலானது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர் தான் சுவாமி சகஜானந்தர். உண்டு உறைவிட பள்ளி யாருடைய பேரில்? நந்தனார் அவருடைய பேரில். ஒரு பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய மேன்மைக்காக வாழணும். அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் நந்தனாருடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒரு பட்டியல் சமுதாய மகான் தான் சுவாமி சகஜானந்தர். சின்ன வயதில் அவர் பள்ளியில் படிக்கிற போது கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எல்லா விதமான சலுகையும் கொடுக்குறாங்க. கடைசியில் சொல்கிறாங்க, நீ மதம் மாறி விடு அப்படி சொல்லிட்டு. மதம் மாறினா தான் இங்கே இருக்க முடியும், இல்லைனா சாப்பாட்டுக்கு பணம் கட்டணும், ஃபீஸ் பணம் கட்டணும்னு சொல்லி அவர் அங்கிருந்து மதம் மாற மாட்டேன் என்று உறுதியாக நின்று திரும்பி வந்தார். அப்பேற்பட்ட சகஜானந்தர் 1926 முதல்ல தொடர்ச்சியாக 34 வருஷம் சட்டமன்றத்தில் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடியவர். அண்ணாதுரையே ஒரு தடவை சொல்லிட்டார், திமுகவினுடைய முன்னோடியாக இருந்த அண்ணாதுரை, சுவாமி சகஜானந்தர் வேட்பாளராக இருக்கும் வரை திமுக அவரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தாது. அந்த அளவிற்கு உண்மையாகவே தமிழக மக்களுக்கு, குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்களுடைய மேன்மைக்காக பாடுபட்டவர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரை இன்றைக்கு புறந்தள்ளி மறைக்கின்ற வேலையும் நடக்குது. சமீபத்தில் இந்த சமூக நீதி புரட்சி காவலர்கள்னு ஒரு தாடிக்காரரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த கடிதத்தை அவருக்கு கேட்டாருன்னு சொல்லிட்டு இந்த 21ஆம் பக்கத்துக்காரவங்களாம் நிறையா புரட்சி பண்ணாங்க. என்ன வஉசி காசு கேட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே இதையெல்லாம் பிரபலப்படுத்தாமல் விளம்பரப்படுத்தாமல் வஉசியினுடைய இறுதி காலத்திற்கு பிறகு அந்த குடும்பத்திற்காக நிதி சேகரித்து கொடுத்தவர் யார் தெரியுமா? சுவாமி சகஜானந்தர். அப்பேற்பட்ட ஒரு மகான் சுவாமி சகஜானந்தர். அவருடைய பிறந்த நாள் 27 ஜனவரி. வணக்கம்.